தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் மற்றும் தமிழ்நாடு முதுநிலை திருக்கோவில் பணியாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் மாநில சிறப்பு மாநாடு வரும் அக்டோபர் 11ஆம் தேதியன்று சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்தான சென்னை கோட்ட நிர்வாகிகளின் விரிவடைந்த ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை பூங்காநகர் அருள்மிகு சென்னகேசவ பெருமாள் சென்னமல்லீஸ்வரர் தேவஸ்தான திருக்கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார் உமாகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில கௌரவ தலைவர் முத்துசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தினை துவக்கி வைத்து மாநாட்டின் திட்டமிடல் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வேலாயுதம், செயல் தலைவர் கீர்த்திவாசன் குருக்கள், கோட்ட தலைவர் தனசேகர், செயலாளர் தாம்பரம் ரமேஷ், பொருளாளர் வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர், முக்கிய தலைவர் ஈஸ்வரன் குருக்கள் மற்றும் சென்னை கோட்ட 10 கிளைகளின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். இக்கூட்டத்தின் முடிவில் திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மற்றும் தமிழ்நாடு முதுநிலை பணியாளர் சங்கம் இணைந்து நடத்தும் மாநில சிறப்பு மாநாட்டு பணிகளை விலக்கி மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி நிறைவுரை நிகழ்த்தினார். மாநாட்டு பணிகளை சிறப்பாக நடத்திட பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன. இதில் உணவு குழு, வரவேற்பு குழு, மேடை குழு, இசைக்குழு, தீர்மான குழு, ஊடக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன. மேலும் அக்டோபர் 11ஆம் தேதியன்று தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மற்றும் தமிழ்நாடு முதுநிலை பணியாளர் சங்கம் இணைந்து நடத்தும் மாநில மாநாட்டில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்க உள்ளார். மேலும் இந்நிகழ்வினை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் துவக்கி வைக்கிறார். பட்டீஸ்வரர் அடிகளார் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் ஆகியோர் இம்மாநாட்டில் சிறப்பு கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அரசு ஊழியர் சங்கம் மாநில நிர்வாகிகள், திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சங்க மாநில நிர்வாகிகள், அறநிலைத்துறை ஊழியர் சங்க மாநில நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்க உள்ளார்கள். கூட்டத்தின் இறுதியில் சென்னை கோட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார்.